அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு குழந்தை நேய பள்ளிகள் சார்ந்தோ இல்லை குழந்தை நேய அமைப்புகள், தாய் தமிழ் பள்ளிகள் அல்லது அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கும் தாய் தமிழ் தாய்மொழி கல்வி சார்ந்து இயங்குவோர்கள் எப்பொழுதே எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் கலந்து கொள்வது வழக்கம். அதான் நான் அதை இந்த தாய்மொழி கல்வி என்று நான் சொல்லும் பொழுது நான் என்ன தோழர் ஒரே தலைப்பா அப்படின்ற அர்த்தத்தில் நான் கேட்கல. நம்ம தலைப்பு தானே, ஒரே தலைப்பு தானே, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா இந்த தாய்மொழி கல்வி தொடர்பாக பேசுவதுல அது நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. இன்னொன்று, நாம் எதுவரையில் பேச வேண்டும் என்றால், நாம் ஒரு உலக தரம் வாய்ந்த சூழலில் இந்த கல்வியை புகுத்த வேண்டும் என்றால் தாய்மொழி கல்வி வழியாகத்தான் செய்ய முடியும் என்ற எனது அனுபவபூர்வமான அல்லது வரலாற்று பூர்வமான சில தேடல்கள் வழியாக நான் அதை தீர்க்கமாக உணர்ந்துள்ளதால் தான் அதை நம்ம தலைப்பு அப்படின்ற கோணத்துலதான் அதை நான் சொன்னேன். ஒரே தலைப்பு அப்படின்னு நான் இதை சொன்னேன். மற்றபடி ஆசிரியர்கள் தோழர்கள் இந்த கரோனா பேரிடர் நெருக்கடி சூழலிலும் தொடர்ந்து கல்வி சார்ந்து இயங்குவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விவாதங்கள் நாம் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். மிக சமீபத்தில் கூட நாங்கள் தொடர்ச்சியாக தாய் தமிழ் பள்ளிகளை ஒருங்கிணைத்த சில கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தாய் தமிழ் பள்ளிகள் என்று நான் சொல்லுவது அவர்கள் மட்டுமே தாய்மொழி கல்வி சார்ந்து இயங்குகிறார்கள் என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல. ஆனால் நான் திரும்ப திரும்ப பல மேடைகளில் சொன்னதுதான், நான் தொடர்ச்சியாக தாய் தமிழ் பள்ளிகளை நடத்துபவர்கள் தாய் தமிழ் பள்ளிகளை சார்ந்தவர்களோடு இயங்குவதற்கு காரணம், அரசு பள்ளி என்பது தாய்மொழி கல்வியால் பிணைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சூழல் மாறினாலும் தாய்மொழி கல்வியால் ஏற்கனவே பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தனியார் பள்ளிகளின் தொடர் ஒரு பெரிய தாக்குதல்கள் தொடங்கிய வேளையில், தாய்மொழி கல்விக்கான வலு குறைந்து கொண்டிருந்த வேளையில் 90களின் இறுதிகளில் இருந்து இன்று வரையில் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தனி மனிதர்களாக, தனி அமைப்புகளாக சேர்ந்து நடத்துபவர்களாக நாம் தாய் தமிழ் பள்ளிகளை சேர்ந்தோரை பார்ப்பதால், தாய்மொழி கல்வி சார்ந்த எத்தகைய நடவடிக்கைகள், எத்தகைய செயற்பாடுகள் அல்லது எவ்விதமான விவாதங்களில் கூட நான் தாய் தமிழ் பள்ளிகளை முன்னிறுத்தி தான் எப்பொழுதுமே பேசுவது வழக்கம். அதற்காகத்தான் எப்பொழுதும் நான் தாய் தமிழ் பள்ளிகள் என்று திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்வதற்கு காரணம் இந்த பின்னணி தான். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம தாய்மொழி கல்வி என்ற தலைப்பிற்குள் வருவோம். முதலில் நமது சூழலில் ஒரு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக ஒரு பிற தேசிய அல்லது பிற மொழியினரால், பிற ஆட்சியாளர்களால் ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட சூழலில் இருக்கும். அது இந்திய ஒன்றியமாகட்டும், இந்திய துணைக்கண்டமாகட்டும், அல்லது தமிழகம் என்ற அடிப்படையில், தமிழ்நாடு என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டால் கூட பல நூற்றாண்டுகளாக பிற மொழியினரால் நாம் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட வந்த சூழலில் நமது உளவியல் என்பது கல்வி என்பதிலேயே சில மாறுதல்கள், புரிதலில் சில தடுமாற்றங்கள் இருந்து வருகிறது. இன்னும் குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு பிறகு அந்த தடுமாற்றங்கள் வேறு வகையில் வேறு பரிணாமம் எடுத்து விட்டது என்று கூட சொல்லலாம். பிற நாடுகளில் இருப்பவர்களுக்கு, வளரும் நாடுகள் அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகள் அல்லது வளராத நாடுகளில் கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய சமூக வரலாற்று சிக்கல் நமக்கு உண்டு. தற்போதைய அரசியல் சூழலை எடுத்துக்கொண்டால் இருப்பதிலேயே மிகப்பெரிய நெருக்கடி நம் இனத்திற்கு தான் இருக்கு, நம் மொழிக்கு தான் இருக்கிறது, நம் கல்விக்கு தான் இருக்கிறது. இவ்வளவு பரிணாமங்கள் கொண்ட இடத்தில் இருந்துதான் நாம் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால், நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல முதலில் தாய்மொழி கல்வி என்பதற்கு அப்பாற்பட்டு கல்வி என்பதிலே நமக்கு சில தடுமாற்றங்கள் இருப்பதாக நான் சொன்னேன் அல்லவா. கல்வியை நாம் எப்படி புரிந்து கொண்டோம் என்பதிலிருந்துதான் இந்த சிக்கல்களுக்கான தீர்வை நாம் எடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். தமிழில் படியுங்கள் என்று சொல்வதற்கு முன் கல்வியை பற்றின புரிதலை பெற்றோர்களுக்கும், ஏன் ஆசிரியர்களுக்குமே கூட, பள்ளிகளை நடத்துபவர்களுக்கும் கூட, ஏன் அரசியல்வாதிகளுக்கு கூட, சமூக இயக்கங்களுக்கு கூட, ஆட்சியாளர்களுக்கு கூட நாம் மிக விரிவாக, தெளிவாக எடுத்துரைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்று நான் மிக தீர்க்கமாக உணர்கிறேன். கல்வியை ஒரு சாரார் வெறும் மதிப்பெண்களுக்கான கல்வியாக பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் தங்களுடைய குடும்பத்தின் ஒரு அடையாளமாக, என் குழந்தை இத்தனை மதிப்பெண் எடுத்தால் நான் உயர்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த தெருவில் நான் என்னுடைய ஒரு தன்முனைப்பு, ஒரு ஈகோயிஸ்டாக எடுத்துக்கொண்டு செல்லும் நிலையில் கூட சில பெற்றோர்கள் கல்வியை அணுகுகிறார்கள்.
கல்வியை வெறும் வேலை வாய்ப்பு தொடர்பாக மட்டுமே முடிச்சு போட்டுக் கொண்டிருக்கும் சமூக உளவியல் சிக்கல்களிலும் நாம் சிக்கி தவிக்கிறோம். கல்வியை அரசியல் முடிச்சுகளோடு போட்டு சிக்கி தவிக்கும் சூழலிலும் நாம் இருக்கிறோம். இப்ப கல்வி குறித்த மிக விரிவான தேடல்களை, மிக விரிவான விவாதங்களை முதலில் ஏற்படுத்தினால்தான் தாய்மொழி கல்வி குறித்த புரிதலை ஏற்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சுட்டிக்காட்டினேன். கல்வி குறித்து இன்னும் ஒரு நேரடியான உதாரணம், மிக சமீபத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து விட்டார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வினை அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து விட்டால் மதிப்பெண் என்பது பிரச்சனையாக இருக்கவே கூடாது. ஆனால் மதிப்பெண்ணை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு என்பதை மதிப்பெண்ணுக்கு உட்படுத்தி எடுத்துக்கொண்டு வந்து அதை ஒரு மதிப்பெண்களின் முடிச்சுகளுக்கு போட்டு தனியார் பள்ளிகள் அந்த தேர்வை, பெரும்பாலும் 90% தனியார் பள்ளிகள், இன்னும் சில அரசு பள்ளிகள் கூட காலாண்டு தேர்வையும் அரையாண்டு தேர்வையும் கேள்வித்தாளை கொடுத்து இந்த ஒரு வாரத்தில் எழுதி வீட்டிற்குள்ளே எழுத வைத்த கொடூரத்தையும் நாம் கண்கூடாக பார்த்தோம். அப்ப இந்த மதிப்பெண்ணை இவ்வளவு கேவலப்படுத்தி, இந்த மதிப்பெண்ணை கல்வி முறையை அரசின் சார்பாக, அரசின் வேலை திட்டத்தின் ஊடாகவே வலுவிழக்க செய்து கல்வியை, மதிப்பெண்ணை ஒரு பணம் பிடுங்கும் ஒரு மந்திரமாக மாற்றிவிட்ட இந்த ஒரு மாதத்திற்குள் நாம் தாய்மொழி கல்விக்கு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு எனக்கே ஒரு வேதனையாகவே இருக்கிறது. கல்வியை நம்ம இப்படி சிதைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எழுதலாம், 10,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு மார்க், 50,000 கொடுத்தா இவ்வளவு மதிப்பெண். நான் கூட விளையாட்டுக்கு சொன்னேன், இனிமேல் 10ஆம் வகுப்பில் நான் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் ஒரு சிறுவனை, நம்ம சிறுவனை விட்டுருவோம், பெற்றோரை பார்த்தால் எவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னு கேட்டு நம்ம அழகா அதை வந்து பெரிய அரசியல் கோட்பாடெல்லாம் பேச வேணாம், பெரிய தத்துவார்த்தெல்லாம் பேச வேணாம், 450 மதிப்பெண் எடுத்தேன்னு சொன்னா அவ்வளவு காசு கொடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லி தொடங்கிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதிப்பெண் எப்படியும் காசுக்காக நீங்க வாங்கிட்டீங்கன்னு முடிவாயிடுச்சு. அப்ப அதெல்லாம் நீங்க பெருமைப்படக்கூடாது. நீங்க கல்வி முறையை சிதைச்சிட்டீங்க. கூட்டாக சேர்ந்து, அரசாக சேர்ந்து, அரசின் வழிநடத்துதலில், கல்வியாளர்கள் வழிநடத்தலில், கல்வித்துறையின் வழிநடத்துதலில், பெற்றோர்களின் ஒப்புதலோடு மிகப்பெரிய கொடூரத்தை நிகழ்த்தி விட்டோம். மிகப்பெரிய கொடூரம் இது. கிட்டத்தட்ட இது ஒரு இன அழிப்புக்கு தொடர்பாக தான் நான் பார்க்கிறேன். அப்ப நீங்க இனிமேல் மதிப்பெண்ணை எடுத்து நான் பெருமையாக பேசக்கூடிய நிலையில் எவனுமே இருக்கக்கூடாது என்ற நிலையில் அவர்களை நம்ம உதாசீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தொடக்க கருத்தையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்ப கல்வியை நம்ம இப்படி சிதைச்சிட்டோம் ஒரு பக்கம். அடுத்ததாக தாய்மொழி கல்விக்கு வருவோம். தாய்மொழி கல்வி என்பதை இவர்கள் ஒரு சமூக உளவியல் சிக்கல்களில், மிக குறிப்பாக ஒரு உலகமயமாக்கல் சூழலில், பிறகு தாய்மொழி கல்வியை எனக்கு தாய்மொழியில் படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்காது என்ற இடத்திலிருந்து தொடங்குகிறார்கள். அல்லது தாய்மொழி கல்வியில் நான் பள்ளிக்கூடத்தை படித்து முடித்தால் எனக்கு கல்லூரிகளில் கிடையாது என்று தொடங்குகிறார்கள். கல்லூரிகளில் படிக்க முடியாது என்று தொடங்குகிறார்கள். குறிப்பாக பொறியியல் ஆகட்டும் அல்லது மருத்துவம் ஆகட்டும். இந்த இரு பிரிவை ஒரு உயர்வாக கருதி கொண்டு இந்த வாதத்தை முடிச்சு போட்டு வைக்கிறார்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக, பொறியியல் தொடர்பாக மட்டும்தான் இது அந்த கோணத்தில் வருகிறது. முதலில் அதை முறியடிக்க வேண்டும். கல்வி என்பது நீங்கள் உயர்கல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட வேலை வாய்ப்பு தொடர்பாக பொறியியல் நிறுவனங்களில் மட்டும் வேலை வாய்ப்பு கிடையாது. மருத்துவ கல்லூரிகளில், மருத்துவமனைகளில் மட்டும் வேலை வாய்ப்பு இல்லை. பல தரப்பட்ட நூற்றுக்கணக்கான உயர்கல்விகள் இருக்கிறது. அந்த உயர்கல்விகளின் ஊடாக சமூகத்தோடு, அந்தந்த பகுதி மக்களோடு தொடர்புடைய கல்வியை மட்டும்தான் அந்த கல்வித்துறைகள் பெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு விவசாயத்துறை ஆகட்டும் அல்லது தோட்டக்கலைத்துறை ஆகட்டும், சமூக விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய அரசு துறைகள் ஆகட்டும், மருத்துவத்துறைகளிலே பல துறைகள், இப்படி பல 100 துறைகள் அந்தந்த பகுதி மக்களை, அந்தந்த பகுதி மக்களோடு தொடர்புடைய அந்தந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட துறைகள், அதன் வழியாக உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகள். அப்ப நீங்க வெறும் மருத்துவம், பொறியியலை மட்டும் மையப்படுத்தி, ஒருவேளை அதை இன்னும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அதை நாம் இப்பொழுதுக்கு தமிழ் படுத்த முடியாது என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் அப்படி 2 விதமான துறைகளை மட்டும் மையப்படுத்தி ஒரு சமூகத்தையே நீங்கள் ஆங்கில வழி கல்விக்கு சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்வதே ஒரு வன்முறை. அது ஒரு பக்கம். அப்ப மக்களோடு, சமூகத்தோடு தொடர்புடைய கல்வி வேலை வாய்ப்புகளை, அந்த கல்வியை அந்த மக்களின் மொழியில் தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை அரசின் உரிமையாகவும் கடமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் முதல் இடத்தில் இருந்து.
சரி, அடுத்ததாக இந்த பல நாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியா ஒன்றியத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எல்லோரும் ஆங்கில நாடுகளில் இருந்து வந்தவர்களா? ஜப்பானின் சோனி ஆகட்டும், இல்ல மிட்சுபிஷி ஆகட்டும், இந்த பக்கம் ஜெர்மன் நாட்டில் இருக்கட்டும், BMW ஆகட்டும், இல்ல சாரி பென்ஸ் ஆகட்டும், இல்ல போர்ஷே ஆகட்டும், வால்ஸ்வாகன் ஆகட்டும், கார் கம்பெனி மட்டும் எடுத்துக்கிட்டா கூட ஸ்வீடன் நாட்டிலிருந்து வால்வோ ஆகட்டும், நோக்கியா கம்பெனி பின்லாந்தில் இருந்து இருக்கட்டும், இப்படி இத்தனை நாடுகளும் அந்தந்த தாய்மொழியை உள்ளடக்கிய கல்வி முறையை அந்தந்த தாய்மொழியோடு உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உள்ளடங்கிய நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள். இந்த இத்தனை நிறுவனங்களும், உதாரணத்துக்கு ஜெர்மனியின் ஒரு நிறுவனம் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய கிளை நிறுவனத்தினூடாக ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒருவரை வேலை வாய்ப்புக்கு எடுக்க வேண்டும் என்றால் ஜெர்மன் மொழியில் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. அந்த நேர்முக தேர்வையும் அந்த வேலை வாய்ப்புகளையும் கூட எந்த நாட்டிலிருந்து வேலைக்கு எடுக்கிறார்களோ அந்த நாட்டு மொழியிலிருந்து தான் அந்த நேர்முக தேர்வையும் வேலை வாய்ப்புக்கான அறிவு தேடலையும் மேற்கொள்கிறார்கள். இதே பன்னாட்டு நிறுவனங்கள். அப்படி இருக்கும் பொழுது இதே ஜப்பான் நிறுவனம் சீன நாட்டுக்கு சென்று ஜப்பான் மொழியில் பேச வைத்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு எடுக்க முடியாது. ஆங்கிலத்தில் வைத்து நேர்முக தேர்வு எடுப்பதில்லை. சீன மொழியிலிருந்து தான் நேர்முக தேர்வையோ சீன மொழியிலிருந்து தான் அந்த தேர்வு முறைகளை உள்ளடக்கி அறிவு தேடலை கொண்டு வந்துதான் வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளடக்குகிறார்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய இத்தனை பன்னாட்டு நிறுவனங்களும் மிக சமீபத்தில் கடந்த 10-15 ஆண்டுகளாக எல்லா தொழில்நுட்ப நிறுவனங்களும் தனது கிளையை இப்பொழுது சீன நாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள். சீன நாட்டிலிருந்து படித்து வரும் மாணவ மாணவிகளை கொண்டுதான் இத்தனை உலக நாடுகளைச் சேர்ந்த இத்தனை விதமான தொழில்நுட்ப நிறுவனங்களும், அது கார் கம்பெனி ஆகட்டும், மகிழுந்து கம்பெனி ஆகட்டும், வாகனங்கள் ஆகட்டும், அல்லது வேறு வகையான தொழில்நுட்ப நவீன தொழில்நுட்ப பொறியியல் துறை சார்ந்த எந்த வகையான நிறுவனங்களாகட்டும் தற்பொழுது தங்களது கிளை நிறுவனங்களை அல்லது ஒரு உற்பத்தி நிறுவனங்களை சீன தேசத்தில் இருந்துதான் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தங்களது நிறுவனங்களுக்கு சீன மாணவ மாணவிகளை வைத்து மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறார்கள். அவர்களிடம் ஆங்கிலம் பேசு என்று இந்த இத்தனை நாட்டு நிறுவனங்களும் சொல்வதில்லை, சொல்ல முடியாது, சட்டப்படி சொல்ல முடியாது. அவர்கள் அங்கு கிளை வைத்தால், அங்கு மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்தால், அங்கு உள்ள மொழியைச் சேர்ந்து மொழியிலிருந்து தான் அவர்களை எல்லா விதமான தேர்வுக்கு உட்படுத்த முடியும். இதுதான் உலக நடைமுறை. அப்ப வேலை வாய்ப்பு சார்ந்தும் தமிழகத்தில் மட்டும் அல்லது இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இப்படி ஒரு வன்முறை தாக்குதல் நடக்கிறது என்றால், ஒரு கல்வியாளர்களாக சமூக அரசியல் நோக்கர்களாக நாம் கேள்வி கேட்க வேண்டியது இந்த நிறுவனங்களை தான். இந்த நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் அரசியல் வடிவத்தை தான். இதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது. உன் மொழி படித்தால் நீ வீணா போவன் திரும்ப 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 நம் மக்களிடம் சொல்லி நம்மை மழுங்கடித்திருக்கிறார்கள் என்றால், இது வெறும் ஒரு வரலாற்று ரீதியாக வந்திருந்தாலும் நம் அந்த கோணத்தில் மட்டும் தீர்வை அணுக முடியாது. ஒரு அரசியல் வடிவம் இதற்குள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நம்ம வேலை வாய்ப்பு சேர்ந்து முறியடிக்க முடியும். தொழிற்சார்ந்து, உள்ளூர் தொழிற்சார்ந்து இந்த கல்வி முறை சார்ந்த மொழி சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்பதற்காக தான் இந்த உதாரணங்களை சொன்னேன். இத்தனை உதாரணங்களும் அதிலிருந்து தான் வருது. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம உலகமயமாக்கல் சூழலுக்கு சென்று விட்டோம். உலக நாடுகளோடு எளிதாக தொடர்புடைய ஒரு பன்னாட்டு பண்பாட்டு சூழலை ஒவ்வொன்றும் முடிச்சு போடும் நிலையில் வந்துவிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது உலகமயமாக்கல் என்ற சூழலில் இருந்து உலகமயமாக்கல் சூழலில் பிற நாடுகள் கல்வி முறையை எப்படி அணுகுகிறது என்ற பார்வையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு குளோபல் எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அப்ப அதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு இந்த உலக நாடுகள்ல, நம்ம எங்க தவற விட்டுருக்கோம், ஏன் நம்ம நாட்டுக்கு இன்னும் அப்படியான சூழல்களை நம்மால் ஏற்படுத்த முடியவில்லை என்பதை இந்த நாடுகளின் ஒரு புறச்சூழலில் இருந்து ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக இதை நான் முன்மொழிய விரும்புகிறேன். இந்த உலகமயமாக்கல் சூழலுக்கு பிறகு இந்த உலகமயமாக்கல் சூழலில் பெருநிறுவனங்கள் தான் மிக பெரும்பான்மையாக அனைத்து விதமான வளங்களையும் சுரண்டுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம், திருடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது உழைப்பு சுரண்டலை மேற்கொள்கிறது என்று, பொருளாதார சுரண்டலுக்கு அப்பாற்பட்ட உழைப்பு சுரண்டல் எது வேணாலும் இருக்கட்டும். அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கல்வி முறையில் அவர்கள் ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருக்கிறார்கள், இருந்து வருகிறார்கள். என்னன்னா, இந்த கல்வி முறையில் 3 விதமான நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். ஒன்று, இந்த டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அதிகார பரவலாக்கல் முறை. இந்த அதிகார பரவலாக்கல் முறை உலகமயமாக்கல் சூழலுக்கு பிறகு
மிக வீரியம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதற்கு மிக உதாரணமாக சில ஆய்வு கட்டுரைகள் கூட படித்தேன். இந்த பெரு நிறுவனங்கள் ஆகட்டும், இந்த பெரிய நாடுகளுடைய நிறுவனங்கள் ஆகட்டும், இவர்களுக்கு அனைத்து விதமான வளங்களும் தேவை. அதனால்தான் இந்த உலக மயமாக்கல் சூழலுக்கு அவர்கள் வருகிறார்கள். அனைத்து விதமான வளங்கள் என்று சொன்னால் வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, அறிவு வளங்களும் தேவை. அந்த அறிவு வளங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து, குறிப்பிட்ட பிரிவினரிடமிருந்து, குறிப்பிட்ட நிலப்பகுதி மொழி பேசுபவர்களிடமிருந்து மட்டும் எடுக்க முடியாது என்பதால் முழுமையாக பரவலாக்கம் செய்ய வேண்டும். அப்படி முழுமையாக பரவலாக்கம் செய்து அதிலிருந்து தேர்ச்சி பெறக்கூடியவர்களை எடுத்தால்தான் இவங்க எப்பொழுதும் பேசக்கூடிய இந்த எஃபிஷியன்சி, அந்த எஃபிஷியன்சி மெத்தடாலஜி என்பது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எஜுகேஷன், அதிகார மையப்படுத்தப்படாத பரவலாக்கம் செய்யப்பட்ட அந்த முறையிலிருந்து தான் அந்த கல்வியை நீங்கள் புகுத்த வேண்டும். இது ஒன்று. அப்படி புகுத்தப்படும் கல்வி அந்தந்த மாணவரின் தாய்மொழியில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் தேர்ச்சி பெற்று மிக வீரியமான அறிவுடையவனாக வருவான். அது அவர்களுக்கு மீண்டும் பொருளாதார வளம் பெருக்க வேண்டிய நிறுவனங்களுக்கு, அரசுகளுக்கு பயன்படும் என்று ஒரு கோட்பாடு இருக்கு. இது உலகமயமாக்கலுக்கு பிறகு, இந்த பொருளாதார சூழலுக்கு பிறகு இப்படி ஒரு நிலை இன்னும் வீரியம் அடைஞ்சிருக்கு. இதை எல்லாமே நீங்க கடந்த 20 ஆண்டுகளில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வைத்து நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்க முடியும். நிறைய ஆய்வு கட்டுரைகள் இருக்கு. கல்வி சார்ந்த ஆய்வு கட்டுரைகளில் இதை தேர்ந்தெடுக்கலாம், பார்க்கலாம். அப்ப டீசென்ட்ரலைசேஷன், அது மதர் டங் பேஸ்ட் எஜுகேஷன். அடுத்தது மதர் டங் பேஸ்ட் மல்டிலிங்குவல் எஜுகேஷன், தாய்மொழி கல்வி வழியாக பிறமொழி கல்வி. முதலில் அடிப்படை தாய்மொழி கல்வி. அதான் நான் 3 விதமான முடிச்சுகள் உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகம் முழுக்க வீரியம் அடைந்திருக்கிறது என்று சொன்னேன். அதிகார பரவலாக்கம், தாய்மொழி கல்வி, தாய்மொழி கல்வியை வழியாக பிறமொழி கல்வி. இப்படிதான் இவர்கள் இந்த முடிச்சுகளை அவர்கள் மிக எல்லோருக்கும் பரவும் வகை செய்து அதிலிருந்து சில நன்மைகளை பெற முயன்று வருகிறார்கள், முயன்று இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக சில விஷயம் பார்ப்போம். இதுல நம்ம உலகமயமாக்கல் சூழல், உலக நாடுகளோடு தொடர்புடைய உலக சட்ட திட்டங்கள் உட்பட்டு சில நாடுகள், நமது அரசுகள் தொடர்ந்து இயங்குகிறது என்று பார்த்தோம். அப்படி என்றால் இந்த உலக நாடுகளுடைய கிளையாக அல்லது துணையாக இருக்கக்கூடிய ஐநா மன்றத்தின் சில சாசனங்களை உலக நாடுகளும் கொள்கிறது. இந்திய ஒன்றிய நாடும் ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஐநா மனித உரிமை சாசனத்தின் 1948 அப்படி 48 உருவாக்கின ஐநா யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஐநா அவையுடையது 1948. அதிலிருந்தே குழந்தைகளுக்கான கல்வி முறையை எப்படி மனித உரிமையின் அடிப்படையில் நீங்கள் திட்டமிட வேண்டும் என்று சில வரைமுறைகள் இருக்கிறது, சாசன முறைகள் இருக்கிறது. 1960 இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய இனப்பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு சாசனமும் 1965 இது 1960 கல்வி அனைவருக்குமானது என்ற ஒரு சாசனத்தையும், அதே போல 1989 ரைட் டு சைல்ட் இன் எஜுகேஷன், இப்ப எல்லா விதமான குழந்தைகளுக்குமான கல்வி முறையை, அந்த கல்வி முறையிலிருந்து அவர்கள் தாய்மொழி கல்வி, அந்த குழந்தையை எப்படி ஆசிரியர்கள் மதிக்க வேண்டும், குழந்தையை பள்ளிக்கூட வளாகம் எப்படி நடத்த வேண்டும், குழந்தையின் பெற்றோரை ஆசிரியர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு இந்த சாசனங்கள்லாம் இருக்கு. இதுதான் ஐநாவுடைய சாசனம். நீங்க சில விஷயத்தை தமிழக அரசு வழியாக நம்மால் தீர்க்க முடியாவிட்டாலும், இந்திய ஒன்றிய அரசுகளின் வழியாக தீர்க்க முடியாவிட்டாலும், சர்வதேச சட்டங்களில் கூட நமக்கு அடிப்படை உரிமை இருக்கிறது. நீங்க ஐநா மனித உரிமை மன்றத்திலும் ஐநா அவையிலும் இந்திய ஒன்றியம் உறுப்பினராக கையெழுத்து போட்டிருந்தால் இந்த சாசனங்களின் அடிப்படையில் தான் கல்வி முறையை இந்தியாவில் நீங்கள் நடத்த முடியும். அதற்காக தான் இந்த சாசனங்களை மேற்கோள் காட்டினேன். ஈவன் இப்பொழுது இன்னும் சொல்ல போனால் மார்ச் 2020 நடந்த ஜெனரல் அசம்பிளி, ஐநாவுடைய பொதுச்சபையில் கூட மைனாரிட்டி ரைட்ஸ், அதாவது சிறுபான்மை பழங்குடி மக்கள் இவர்களுடைய மொழியை கல்வியில் எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பதற்கான விவாதம் நடத்தப்பட்டு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த 4 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அவர்கள் ஐநாவுடைய மனித உரிமை மன்றம் 2009, ஐநாவுடைய மனித உரிமை பேரவையுடைய அநேகமாக 1989க்கு பிறகு 2005 ஒன்று, அதே போல 2005, 2008 யுனிசெஃப் யுனெஸ்கோவுடைய சாசனங்கள் அனைத்தும் ஒரு கோர்வையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் எல்லாம் முடிச்சு போடும் இடம் தாய்மொழி வழி கல்வி.
இந்த தாய்மொழி வழி கல்வியை நீங்கள் எப்படி எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான கல்வி முறையில் பொதுவான வழிமுறையில் பின்பற்ற புகுத்த வேண்டும் என்பதற்கான தீர்க்கமான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது என்பதற்காக இதை சுட்டிக்காட்டினேன். இன்னும் சொல்ல போனால் 2009 நம்முடைய இந்திய ஒன்றிய அரசுடைய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதில் கூட குழந்தைகளுடைய தாய்மொழி கல்வியை எந்த அளவிற்கு நீங்கள் நினைத்து வைத்திருக்க வேண்டுமோ அது வரையில் வைத்திருக்க வேண்டும் என்ற வரிகள் இருக்கிறது. இப்ப 2011க்கு பிறகு தமிழக அரசு எடுத்துக்கொண்டு வந்த ஒரு புதிய நடைமுறையாக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழிக்கல்வியை புகுத்தும் நடவடிக்கை இந்திய ஒன்றிய அரசின் சாசனத்திற்கே எதிரானது, உலக நாடுகளின் சாசனத்துக்கே எதிரானது. இந்த தொழில் போட்டி மிகுந்த உலகமயமாக்கல் சூழல், அந்த உலகமயமாக்கல் சூழல் கொண்டு வந்த நடைமுறைக்கே எதிரானது. அப்ப தமிழக அரசு மேற்கொண்ட அரசு பள்ளிகளின் மீதான தாக்குதல் என்பது இத்தனை விதிமுறை மீறல்களை கொண்டு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பள்ளிகள் சார்ந்தோர்கள், தாய்மொழி வழி கல்வி சார்ந்தோர்கள், போராடுபவர்கள், செயற்பாட்டாளர்கள், இதையும் நீங்கள் உள்ளடக்கிதான், இந்த கோணத்தை உள்ளடக்கிதான் அணுக வேண்டும். அப்பதான் நம்ம தீர்வை நோக்கி பயணிக்க முடியும். இத்தனை சட்ட விதிமுறைகளின் ஊடாக ஒரு அரசு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது கல்வியாளர்களை வைத்தே. ஏன்னா கல்வியாளர்கள் இதற்கு எதிர்ப்பே தெரிவிக்கல, மன்னிக்கணும், எல்லாரையும் சொல்லல. ஆனால் நிச்சயமாக அது மிகப்பெரிய எதிர்ப்புகள் இங்கே கிளப்பப்படவில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம். அரசு பள்ளிகளை பாதுகாப்போம் என்று கிளம்புவர்கள் கூட அரசு பள்ளிகளில் தாய்மொழி கல்வி இருக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே அக்கறை இல்லை, பெரும்பாலுமானவர்கள். நான் சொல்வது எல்லாமே பெரும்பாலுமானவர்களுக்கு. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், தனிப்பட்ட அமைப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெரும்பான்மை அப்படிதான் இருக்கு. அதனால்தான் நம்மளால வெற்றி பெற முடியாமல் அரசுகள் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கோணத்துலதான் நம்ம இது சொல்ல வந்தேன். சரி, இதையெல்லாம் அப்பாற்பட்டு இப்ப நான் ஸ்வீடன்ல இருக்கிறதுனால நண்பர் மாறன் கூட பின்லாந்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த பின்லாந்து நாடுகளுடைய கல்வி முறையை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். தனியார் பள்ளிகள் பின்லாந்து கல்வி முறையிலான பாடத்திட்டத்தை உள்ளடக்கி இருக்கிறோம் என்று விளம்பரப்படுத்தும் பதாகைகளை தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறோம். பின்லாந்து கல்வி முறையின் அடிப்படை, பின்லாந்து அல்லது நார்டிக் கல்வி முறை. இப்ப நான் நார்வேல இருந்திருக்கிறேன், ஸ்வீடன்ல இருந்திருக்கிறேன், முக்கியமாக பல்கலைக்கழகங்களில் இருந்திருக்கிற கல்வித்துறை சார்ந்து இயங்கி கொண்டு வருகிறேன். பின்லாந்து கல்வி முறையும் இந்த நார்டிக் நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதில் முதன்மையானது பின்லாந்து வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த நாடுகளுடைய அடிப்படையே பல்கலைக்கழகம் வரை தங்கள் தாய்மொழியில் தான் படிக்க முடியும். நீங்கள் இதையே மீறிவிட்டு ஆங்கில வழிக்கல்வியை நடத்தும் ஒரு தனியார் நிறுவனம் பின்லாந்து கல்வி முறை அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய அபத்தம். அவ்வளவு பெரிய பொய் அது. இப்ப இத்தனை பொய்களை தாங்கிதான் நம்ம அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோன்றதுக்காக சொல்ற அடிப்படையே தாய்மொழி கல்வி. ஒரு விளையாட்டாக ஒரு விஷயத்தை கூட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு தமிழகத்தின் பிரபலமான கல்லூரியின் மூத்த பேராசிரியர் ஒருவர், பேர் சொல்ல விரும்பவில்லை, மூத்த பேராசிரியர் ஒருவர் மிக அறிவாற்றல் மிகுந்த தாய்மொழி கல்வியில் கிராமப்புறத்திலிருந்து தாய்மொழி வழி கல்வியில் படித்து மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் பயின்று பிறகு உயர்கல்வி பெற்று முனைவர் பட்டம் பெற்று ஒரு பெரிய கல்லூரியின் பேராசிரியராக இருப்பவர். அவர் என்னிடம் பின்லாந்தில் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க கேட்டார். எப்படி அணுகலாம், என்ன செய்யலாம் என்று. தன் குழந்தைகளோடு பெற்றோர்களை கூட பின்லாந்துக்கே குடிபெயர வைத்து விடலாம், அதற்கான பொருளாதார பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன், எப்படி அங்கு படிக்க வைப்பது. நான் பொதுவாக உயர்கல்வி சார்ந்து அயலக நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் உயர்கல்விக்கு கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் எத்தகைய வாய்ப்புகளை எப்படி பெற முடியும் என்பது குறித்து தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வருகிறேன், பேசி வருகிறேன். நான் அதற்காகத்தான் என்றோ நான் என்ன படிச்சிருக்காங்க, என்ன முடிச்சிருக்காங்கன்னு கேட்டா, ஒருவர் 6ஆம் வகுப்பு முடித்து 7ஆம் வகுப்பு, இன்னொருவர் 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு என்று சொன்னார். எனக்கு மிக பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த உலகத்தின் மிக சிறந்த கல்வி வழங்கும் நாடு என்றால் அங்கு ஆங்கிலம் இருக்கும் என்று இவர்கள் மனதில் யார் பதிய வைத்தது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க இங்க வரணும்னா இங்க நீங்க இந்த மொழியில தான் படிக்க முடியும். வேலை வாய்ப்பு சார்ந்த இடம்பெயர்களுக்கு சர்வதேச பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அது நீங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்து இங்க இருந்தால் அவர்களுக்கு வேறு வழியில்லை. அவர்கள் ஒருவேளை மீண்டும் சில நாடுகளுக்கு பயணிக்க வேண்டியிருக்கும் அல்லது இடம் பெயர வேண்டியிருக்கும் என்பதற்காக ஒவ்வொரு நகரத்திலும் ஒன்றோ அல்லது நகரத்தின் மக்கள் தொகையை பொறுத்து 2 சர்வதேச பள்ளிக்கூடங்கள் இருக்கும். அங்கு ஆங்கில மொழி இருக்கும்.
ஆனால் அந்த பின்லாந்து கல்வி முறை சிறந்தது என்று சொல்வதற்கான அடிப்படையில் நீங்கள் பின்லாந்தில் வந்து படிக்க வேண்டும் என்றால் அது பின்லாந்து கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய பின்லாந்து கல்வி முறை தாங்கி இருக்கக்கூடிய தாய்மொழி கல்வி, அவர்களுடைய தாய்மொழி கல்வி வழியாக தான் படிக்க முடியும். பின்லாந்தில் வந்து ஆங்கிலத்தில் படித்தால் நீங்கள் அந்த தரமான கல்வியை பெற முடியாது. அதான் நடைமுறை. இப்ப இந்த புரிதலே இல்லாத அளவிற்கு தான் நம்ம கல்வித்துறை சார்ந்து நம்ம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்பதற்காக இதை சுட்டிக்காட்டி. சரி, இந்த நாடுகளுடைய இன்னொரு உதாரணங்களை சொல்லலாம். மிக குறிப்பாக இந்த நார்வே நாட்டிலும் சரி, ஸ்வீடன் நாட்டிலும் சரி, பள்ளிக்கூட வகுப்புகளில் தமிழ் வழியில் படிக்க முடியும். இப்ப நான் இருக்கக்கூடிய ஸ்வீடன் நாட்டின் நான் இருக்கக்கூடிய நகரத்தில் ஸ்வீடிஷ் மொழி தவிர்த்து 70 மொழி பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 70 மொழி பாடங்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை முதலில் அந்த தாய்மொழியில் பயிற்றுவித்துவிட்டு ஸ்வீடிஷ் மொழிக்கு எடுத்துக்கொண்டு வருவது. என்னுடைய குழந்தை நார்வேயில் பிறந்து வளர்ந்தவர். நான் இது பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இதை மீண்டும் சொல்வதற்கு காரணம் இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு எப்படி வலுவாக நமக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிக்க கூட, தமிழ் மொழியில் படிக்க கூட இந்த அமைப்புகள் எப்படி உதவுகிறது என்பதற்காக சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னுடைய குழந்தை நார்வேயில் பிறந்து வளர்ந்து நான் முதலில் கல்வியை 7ஆம் வயதில் தான், ஏன்னா இங்கெல்லாம் 7 வயதில் தான் கல்வியே தொடங்குது. அப்படிதான் தமிழகம் அவர் 6 வயதில் வரும் பொழுது ஒரு ஆண்டு காத்திருந்து கூட தமிழகத்தில் அரசு நிதியுதவி பள்ளியில் தமிழ் வழியில் படிக்க வைத்தேன். தமிழ் வழியில் தான் அவர் படித்தார். அவர் முதல் கல்வி தமிழ் வழி கல்வி, அரசு நிதியுதவி பள்ளியில். மீண்டும் ஸ்வீடனுக்கு இடம்பெயர் வேண்டிய சூழலில் ஸ்வீடிஷ் மொழி தெரியாது, ஆங்கில மொழி தெரியாது என்னுடைய குழந்தைக்கு. ஆனால் இங்க இருக்கும் கல்வி முறை எனக்கு நன்கு தெரியும் என்பதால் துணிச்சலாக வந்து இங்க அவர் தமிழ் வழியில் தான் இந்த ஓராண்டு படித்தார். ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் தான் அவருக்கு தேர்வு நடத்தினார்கள். தமிழ் வழியில் ஒரு ஆசிரியரை நியமித்து தமிழ் வழியில் அவருக்கு ஸ்வீடிஷ் மொழியும் கொஞ்சம் ஆங்கிலமும் கணக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் அந்த வயதுக்கு தேவையான எந்த அறிவு தேவையோ எந்த பாடத்திட்ட முறை இருக்கிறதோ அதை தமிழ் வழியில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போலதான் மற்ற மொழிக்கும், அதான் அந்த 70 மொழிகளுக்கும் இப்படி ஆசிரியர்கள் இருக்காங்க. 70 மொழி பிரிவினருக்கும் நீங்க இந்த நாட்டுக்கு வந்தா அந்தந்த மொழியில படிக்க முடியும். குறைந்தது முதலில் ஸ்வீடிஷ் மொழியை படிக்க வைப்பதற்கு முன்பாக அவரவர் தாய்மொழியில் தேர்ச்சி பெற்றால்தான் பிற மொழிகளை கற்க முடியும் என்ற அறிவியல் பூர்வமான இந்த சிந்தனையை, கோட்பாட்டை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதால் ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடம் வருவதற்குரிய 6 அல்லது 7 வயதில் குறைந்தது 3000 சொற்களை தன் தாய்மொழியில் பகுத்தாய்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். பிரித்து பார்க்கக்கூடிய, அதை பொருள் உணர்ந்த நிலையில் குறைந்தது 3000 சொற்கள் அந்த குழந்தை தாங்கி வரும். அப்படி தாங்கி வரும் குழந்தையை அந்த தாய்மொழி வழியான கல்வியில் அடுத்த 5 ஆண்டுகளாவது படிக்க வைத்தால்தான், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு குறைந்ததுதான் நான் சொல்லுவேன், படிக்க வைத்தால்தான் பிற மொழிகளை அவர்கள் மிக தெளிவுற கற்க முடியும் என்பதுதான் அறிவியல் கோட்பாடு. நம்ம திரும்ப திரும்ப இங்கே தமிழ் வழியில படினாவே அப்ப ஆங்கிலம் வேணாமா, ஐயோ என் குழந்தைக்கு வந்து ஆங்கிலமே இல்லாம போயிடுமோ, ஐயோ என் குழந்தைக்கு ஹிந்தி தெரியாதானா, அறிவியலுக்கே எதிரான சிந்தனை அது. அறிவியல் கோட்பாட்டு ஆய்வுகளே என்ன சொல்கிறது என்றால், ஒரு குழந்தையை தாய்மொழி வழி கல்வியாக அந்த முதல் பிரைமரி ஸ்கூல் என்று சொல்லப்படக்கூடிய முதல் நிலை பள்ளிக்கூடங்களில் படிக்க வைத்து விட்டால் பிறகு அந்த குழந்தையால் பல மொழிகளை தேர்ச்சி பெற வைக்க முடியும், பல மொழிகளில் நிபுணத்துவம் பெற வைக்க முடியும் என்பதுதான் அறிவியல் ரீதியான கோட்பாடு. அப்படித்தான் இந்த நாடுகள், இந்த நார்டிக் நாடுகள், பின்லாந்தில் ஆகட்டும், நார்வே ஆகட்டும், ஸ்வீடன் ஆகட்டும், தமிழ் வழியில் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா மிக சமீபத்தில் ஸ்வீடன் நாட்டிலுடைய இந்த கரோனா பேரிடர் சூழலில் முதல் 1 மாதம் 1.5 மாதங்களுக்கு நிறைய இறப்பு விகிதங்கள் அதிகமாக இருந்தது. அந்த கட்டுப்பாட்டிற்குள் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர்கள் ஏற்கனவே மருத்துவமனைகளில் பல மொழிகளுக்கு அவர்கள் மருத்துவ குறிப்புகளை வழங்கி வருகிறார்கள். இருப்பினும் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்காக, அகதிகளாக, ஏதிலிகளாக வந்தவர்கள் நிறைய பேர் இறப்பதை பார்த்துவிட்டு பிறகுதான் அவர்கள் இன்னும் இத்தனை மொழிகளுக்கு நம் மருத்துவ குறிப்புகளை மொழிபெயர்க்க வேண்டியிருக்கிறது என்று முடிவு செய்து குறுகிய காலத்திற்குள் பல மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள் அவருடைய மருத்துவமனை சார்ந்த குறிப்புகளை. இப்ப மொழி என்பது அவ்வளவு அடிப்படை என்பதற்காக இந்த நாடுகள் மெனக்கெட்டு இத்தனை மொழிகளுக்கு அவர்கள் செய்கிறார்கள். இப்ப சமீபத்தில் கூட நானே முகநூலில் பகிர்ந்திருந்தேன். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் மருத்துவ குறிப்புகள் தமிழ் மொழி அட்டவணையில் வந்திருக்கிறது. நான் நார்வேயில் இருக்கும் பொழுது கூட நார்வே தமிழ் மருத்துவ ஆணையம், NTHO ஆர்கனைசேஷன்,
நார்வே தமிழ் ஹெல்த் ஆர்கனைசேஷனோடு இயங்கி வந்தேன். அவர்கள் அந்த நார்வே நாட்டுடைய அரசுடைய மருத்துவ குறிப்புகளை மொழிபெயர்க்கும் சில நடவடிக்கைகள் கூட ஈடுபட்டிருந்தார்கள். நான் கூட இந்த நீரிழிவு நோய்க்கான அந்த நார்வே மருத்துவ குறிப்புகளை ஆங்கிலத்திலிருந்து நார்வேஜியனிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்த மருத்துவ குறிப்புகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து அதை ஒரு புத்தகமாக்கினோம். இங்கே மகப்பேறு காலங்களில் மொழி என்பது மிக அடிப்படை. நீங்க ஒரு மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனை தான் பெரும்பாலும், இப்ப அரசு மருத்துவமனைக்கு சென்றீர்கள் என்றால் இங்கு நீங்கள் செவிலியரை உங்கள் மொழி சார்ந்தவராக நியமிக்க முடியும். சட்டத்தில் அனுமதி உண்டு. உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாகவே தெரியும் என்றாலும், நார்வேஜியன் மொழி நன்றாகவே தெரியும், ஸ்வீடிஷ் மொழி நன்றாகவே தெரியும் என்றாலும், மகப்பேறு காலங்களில் என் தாய்மொழி சார்ந்தவரை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று கேட்டால் அடிப்படை மனித உரிமை என்ற அடிப்படையில் அவர்கள் செவிலியரையாவது, குறைந்தது செவிலியர். இப்ப பல் மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்தேன் என்னுடைய குழந்தையுடைய சோதனைக்காக. அது இயல்பாக இங்க அவர்களே பார்த்துக் கொள்ளும் பராமரிக்கும் மருத்துவ அமைப்பு உண்டு. அவர்களாக என் தாய்மொழியை கேட்டுவிட்டு, உங்க தாய்மொழி சேர்ந்த மருத்துவரே இங்க இருக்கிறார், பேசாம நாங்க மாத்தி கொடுத்துறோம்ட்டு அந்த மருத்துவரையே மாற்றி கொடுத்தார்கள், அவர்களுடைய பரிசோதனைக்கு உட்பட்ட இது. இப்ப தாய்மொழியை அவர்கள் இப்படி பார்க்கிறார்கள், மருத்துவத்திற்கு மிக முக்கியமாக பார்க்கிறார்கள், மகப்பேறு காலங்களில் மிக மிக அடிப்படையாக பார்க்கிறார்கள், மனித உரிமையின் அடிப்படையில் இதை பார்க்கிறாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இந்தந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர், அதை மொழி சிறுபான்மையினர் உரிமை என்ற அடிப்படையில், மைனாரிட்டி ரைட்ஸ் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான தாய்மொழியில் கல்வியையும், இப்ப நம்ம இடம்பெயர்ந்து வரும், புலம்பெயர்ந்து வருபவர், இந்த மாதிரி ஆட்களுக்கு மொழியியல் மனித உரிமை என்ற அடிப்படையில் சட்டத்தை வகுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் தாய்மொழி கல்வியை மட்டுமல்ல, தாய்மொழியில் இந்த மருத்துவ குறிப்புகள் கொடுப்பது, தாய்மொழி வழியாக இந்த நடைமுறைகளை விளக்கப்படுத்துவது மொழியியல் மனித உரிமை அடிப்படை சட்டம் இது. இது லிங்குவிஸ்டிக் ஹியூமன் ரைட்ஸ். இப்படியான சட்டத்திட்டங்களோடு தான் இந்த வளர்ந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இயங்குகிறது என்பதற்காக இவ்வளவு காரணங்களை சொன்னேன். இத்தனை சூழல்கள் இருந்துதான் நம்ம தாய்மொழி கல்வியையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மிக என்னுடைய இறுதி பாகமாக, இந்த உரையின் இறுதி பாகமாக, இந்த யுனெஸ்கோ உடைய சமீபத்திய நடைமுறை, குறைந்தது கடந்த 20 ஆண்டுகளாக இவர்கள் இந்த மொழியியல் மனித உரிமையை கல்வியியலில் எப்படி புகுத்த முனைகிறார்கள் என்பதற்காக ஒரு சில உதாரணங்களை சொல்லிக்கொண்டு நான் கேள்வி பதிலுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். இவர்கள் இந்த வளர்ந்த நாடுகளை விட்டு விடுவோம். ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே இந்த மொழி சிறுபான்மை மனித உரிமை, சிறுபான்மை உரிமை எல்லாத்தையும் இந்த சட்டங்களுக்குள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் தனது 28 நாடுகளுக்கும் சில அடிப்படை விஷயங்களை பகிர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் பிற மொழியினருக்கும் அவரவர் தாய்மொழியில் கல்வி கொடுப்பது, பிற மொழியினரை தங்கள் கல்வி திட்டத்தில் இணைத்துக் கொள்வது என்று எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நடைமுறைப்படுத்தப்படாத நாடுகள் என்று பார்த்தால், இப்ப பிற மொழியினருக்கு, பிற தேசங்களுக்கு, ஆட்சியாளருக்கு அடிமையாக இருந்த இந்திய ஒன்றியம் போன்ற நாடுகள், ஆசியாவில் சில நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள், தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர் அல்லது பழங்குடி மக்கள், இப்ப இங்கெல்லாம் கல்வி முறையில் இவர்கள் ஏன் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து யுனெஸ்கோ நிறுவனம் முதற்கட்டமாக தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய சில மொழி சிறுபான்மையினருக்கு, அதாவது அந்தந்த நாடுகளில் அவர்கள் தான் பூர்வ குடிகள், பழங்குடிகள், ஆனால் ஸ்பானிய மொழியினுடைய பெருந்தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் தான் மொழி சிறுபான்மையினராக மாறிவிட்ட சூழலில் அவர்களுக்கு ஸ்பானிஷ் மொழி கல்விதான் இருந்தது. பிறகு இந்த கடந்த 20 ஆண்டுகளாக அந்தந்த பழங்குடி மக்களுக்கு, மலைப்பகுதி மக்களுக்கு, அமேசான் காட்டுப்பகுதி மக்களுக்கு அவரவர் தாய்மொழியில் கல்வியை கொடுக்கும் ஒரு சர்வதேச நடைமுறையை யுனெஸ்கோ நிறுவனத்தின் மேற்பார்வையில் மேற்கொண்டார்கள். அதற்கான ஆய்வு முடிவுகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்பானிஷ் மொழியில் அவர்கள் படித்துக் கொண்டு, அதுதான் பெரும்பான்மை மொழி அந்த கண்டத்தில், அந்த மொழியில் படித்துக் கொண்டிருந்ததற்கும் தற்பொழுது அவரவர் வீட்டு மொழி, தாய்மொழிகள், முதன்மை மொழி என்று சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் படிப்பதற்குமான பெரும் மாற்றத்தை ஆய்வின் அடிப்படையில் இப்பொழுது யுனெஸ்கோ நிறுவனம் ஆய்வு கட்டுரைகளாக வெளியிட்டு வருகிறது. அங்கு மட்டுமல்ல, இங்கே ஆப்பிரிக்க நாடுகளில் கூட அதே போன்றதான், எத்தியோப்பிய நாடுகளாகட்டும் அல்லது நமீபியா ஆகட்டும், தென்னாப்பிரிக்க நாடுகளாகட்டும், இங்கெல்லாம் எப்படி இந்த நடைமுறை மாற்றங்களால் கல்வித்துறையில் மாற்றம் அடைந்திருக்கிறது என்ற ஆய்வு கட்டுரைகள் இருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த பக்கம் பப்பாகுனிய நாடு, ஒரு சின்ன தீவுகளை, சிறு சிறு தீவுகளை உள்ளடக்கிய நாடுகள், 800 மொழி பேசும் மொழியினர் இருக்கிறார்கள். 450 மொழிகளுக்கு தாய்மொழி கல்வியை இந்த கடந்த 15 ஆண்டுகளுக்குள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தனை புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் 450 மொழிகளுக்கு.
இப்ப இந்தியா போன்ற நாடுகளில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதற்காக ஒரு சிறு தீவுகளை உள்ளடக்கிய சிறிய பகுதி, தமிழ்நாட்டை விட மிகச்சிறிய பகுதி நிலப்பகுதியை கொண்ட ஒரு நாட்டில் கூட இதை நடத்தி காட்டி இருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில், தாய்லாந்தில், பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு இந்த கடந்த 15-20 ஆண்டுகளுக்குள் யுனெஸ்கோவின் நடைமுறையால் இந்த மாற்றங்களை நடத்தி அந்த பழங்குடி மக்களை, சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை கல்வியில் இணைத்திருக்கிறார்கள். அதுக்காக தான் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. மதர் டங் பேஸ்ட் மல்டிலிங்குவல் லாங்குவேஜ், தாய்மொழி வழி கல்வி, தாய்மொழி கல்வி வழியாக பிற மொழி கல்வி, மதர் டங் பேஸ்ட் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். அதன் வழியாக அவர்கள் பெரும்பான்மை மொழியையும் பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பள்ளி வயதிற்கு பிறகு அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மொழியும் அந்த பகுதி அந்த பகுதியின் பெரும்பான்மை மொழியும் பிறகு சர்வதேச மொழிகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் அல்லது ஸ்பானிஷ் அல்லது ஜெர்மன் மொழியை உள்ளடக்குகிறார்கள். இப்படிதான் அந்த படிப்படியாக கல்வியில் மொழியை புகுத்தி வெற்றி கண்டு வருகிறார்கள் என்பதற்காக இந்த உதாரணங்கள். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக இந்த கல்வி சார்ந்து, தாய்மொழி வழி கல்வி சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஜிம் குமின்ஸ் ஒரு கனடா நாட்டில் இருக்கிறார். இன்னொருவர் பின்லாந்து நாட்டில் இருக்கிறார், தோவே நுட்ஸ்பேன் அப்படின்னு. அவர் டேனிஷ் நாட்டுக்கார பெண்மணி, ஆனால் இப்பொழுது பின்லாந்து நாட்டில் இருக்கிறார். இவர்கள் இருவரும் மிகப்பெரிய பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி கொண்டே வருகிறார்கள். பல நாடுகள் இவர்களது ஆய்வுக் கட்டுரைகளை முன்னிறுத்தி தங்களது கல்வி முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வருகிறது. பின்லாந்து நாட்டுடைய கல்வித்துறை சார்ந்த எத்தனை ஆய்வுக் கட்டுரைகள் ஆகட்டும், அத்தனை PhDs இருக்கு, முனைவர் ஆய்வுக் கட்டுரைகள் இருக்கிறது, அத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கிறது பின்லாந்து நாட்டுடைய கல்வி முறையை பற்றி மட்டும். பின்லாந்து நாட்டின் அரசாங்கமே இத்தகைய ஆய்வுக் குழுக்களை நியமித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பின்லாந்து நாடு இந்த வளர்ந்த நாடுகளில் மட்டுமல்ல, பெரு நாட்டில் கூட, தென் அமெரிக்க நாடுகளில் 1975 அமேசான் காட்டு பகுதி மக்களுக்கான சில பிரிவினருக்கு அவரவர் தாய்மொழியில் கல்வியை கொடுத்துவிட்டு 1994 தாய்மொழி கல்விக்கென்று அமைச்சகமே அமைத்திருக்கிறார்கள். அமைச்சகம், கல்வி அமைச்சகம் மட்டுமல்ல, தாய்மொழி கல்விக்கென்றே அந்த நாடு ஒரு அமைச்சகம் அமைத்திருக்கிறது. அப்படி இந்த பின்லாந்து நாட்டுடைய கல்வித்துறையுடைய ஆய்வுக் கட்டுரைகளை எல்லாம் சேர்த்து பார்த்தால் நிறைய மேற்கோள்கள் காட்டி ஜிம் கமின்ஸ் இருக்கும், டூவே உடைய கட்டுரைகள் இருக்கும், இதெல்லாம் உள்ளடக்கிதான் இந்த நடைமுறையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக இதை சொன்னேன். இப்ப இத்தனை விஷயங்கள் தாய்மொழி வழி கல்வியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்படாத பல செய்திகள் இருக்கிறது. நேரம் கருதி நான் நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்பாக இது தொடர்பாக பல விஷயங்களை உள்ளடக்கி என்னுடைய மிக சமீபத்திய புத்தகம் ஒன்று வந்திருக்கிறது, ஆழி பதிப்பகம். இப்ப அமேசான் கிண்டல்ல கூட நீங்க வாங்கலாம். இந்த சூழல்ல தாய்மொழி கல்வி, அரசியலும் கல்வியியலும் என்ற அடிப்படையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இன்று பேசிய தலைப்பு மட்டுமல்லாது பிற அரசியல் தலைப்புகளோடும் சேர்ந்து பல விஷயங்களை எழுதியிருக்கிறேன். வாய்ப்பிருப்பின் அதை படித்துவிட்டு தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இன்றைய உரையின் ஊடாக ஏதாவது கேள்வி பதில் இருந்தாலும் தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். எங்களுக்கு குறிப்பா என்ன வேணும்னா, ஸ்வீடன் நாட்டுல இருக்கீங்க, நார்வேல இருக்கீங்க, அங்க உள்ள பள்ளி அமைப்பு எப்படி இருக்கும், பல்கலைக்கழக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு கேள்வி பதில். அமைப்புனா எந்த வகையில கேக்குறீங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கும் அங்க உள்ள அமைப்புக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத நீங்க குறிப்பா சொன்னீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப என்னுடைய பர்சனல் உதாரணம். என்னுடைய குழந்தை நான் இப்ப நம்ம ஊர்லயும் படிச்சாரு ஒரு 2 ஆண்டுகள் அரசு பள்ளியில தான் படிச்சார், தனியார் பள்ளியில கூட இல்ல. அவர் அரசு பள்ளியில சில நேரம் ஹோம்ஒர்க்ல வீட்டு பாடெல்லாம் கொடுக்கும் போது கூட கொஞ்சம் வருத்தப்படுவாரு. அப்ப நான் பக்கத்துலயோ என்னோட சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்கள் வீட்டு குழந்தைகளை காட்டுறேன், தனியார் பள்ளிகள்ல படிக்கிறவங்கள 24 வரை எழுதிக்கிட்டு 24 படிச்சுக்கிட்டு 24 வரை எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புலயே அதை ஒப்பிட்டுதான் நான் நீ எவ்வளவு சொகுசா இருக்குன்னு சொல்லிதான் அவனை படிக்க வைப்பேன். அப்ப அவர் இங்க வந்த பிறகு இப்ப இருக்கிற சூழல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வாழ்றதுக்கு தமிழ்நாடு வேணும், ஏன்னா அது நம்ம ஊரு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, முக்கியமா நல்லா சாப்பிடலாம், ஆனா படிக்கிறதுக்கு எனக்கு ஸ்வீடன் வேணும். ஏன்னா அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட இப்ப 4ஆம் வகுப்பு முடிச்சு, 4ஆம் வகுப்பு இங்கத்திய பள்ளி முறையில 4ஆம் வகுப்பு, நம்ம ஊர் பள்ளி முறையில 5ஆம் வகுப்புக்கு வரக்கூடிய வயது. காலையில 8 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்கும், 12 மணிக்கு முடிஞ்சிரும். அந்த 4 மணி நேரமும் எல்லா நாளும் அந்த 5 நாளும் படிப்பு கிடையாது. ஒரு நாள் எக்ஸசைஸ் இருக்கும், இன்னொரு நாள் இந்த மரம் வெட்டுறது, தையல் தைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ற வேலைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய தச்சு வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் கல்வி.
அதே போல ஒரு 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 வாரம் இப்ப கணக்கு பாடத்துக்கான வீட்டு பாடங்கள் இருக்குன்னா அந்த ஒரு வாரத்துக்கு ஒண்ணுதான், தினம்லாம் கிடையாது. நீங்க முடிவு செய்யலாம் அந்த 7 நாட்களுக்குள்ள எப்போ முடிச்சு அடுத்த திங்கட்கிழமை கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் இங்க பெரும்பாலும் பின்லாண்ட்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்வே, ஸ்வீடன் அப்படிதான். தேர்வு முறைகள் கிடையாது. நீங்க அந்த வீட்டு பாடத்தை சரியா முடிச்சிட்டு வரீங்களா? தேர்வு முறை இங்க வந்து எப்படின்னா இந்த ஆசிரியருக்கு தான் தேர்வு. அதாவது அந்த மாணவர்கள் இந்த பாடங்களை எல்லாம் எப்படி படிச்சு வராரு, இவருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இவர் எப்படி படிச்சிருக்காரு. இப்ப ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தையை ஒப்பீட்டளவில் சில விஷயத்தை கற்காமல் இருக்கிறது என்றால் அதற்கு ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர் தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். மாணவருக்கு தனி தேர்வுகள் கிடையாது. இப்ப தேசிய தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய சூழல் கூட இங்க இருக்கு. ஆனா எப்படின்னா அங்க மதிப்பெண் அதன் அடிப்படையில் நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க, அதன் அடிப்படையில் மாணவருடைய தரம் பிரிப்பது அப்படி கிடையாது. அந்த ஆசிரியர்கள் அந்த பள்ளி எப்படி இந்த மாணவர்களை கல்வி கற்கும் சூழலில் வைத்திருக்கிறது என்பதற்கான பள்ளிக்கூடத்திற்கான தேர்வாகவும், பள்ளிக்கூடத்தை சோதனையிடும் முறையாகவும், ஆசிரியரை சோதனையிடும் முறையாக தான் இங்க தேர்வுகள் இருக்கு. மாணவரை சோதனையிட இல்லை. அவர்களை பொறுத்தவரையில ஒரு பள்ளி வகுப்புல 15 மாணவர்கள் அல்லது 25 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 25 மாணவர்களும் எப்படி சராசரியான கல்வியை பெறுகிறார்கள், அதை பெறாமல் போவதற்கான காரணம் என்ன, பெறுவதற்கான காரணம் என்ன, மற்ற சூழல்கள் என்ன, ஏனைய சூழல்கள் என்ன என்று கணக்கிடுவதுதான் இங்க கல்வி முறை. இப்படிதான் கல்வி முறை இருக்கு. ஆனா பிறகு படிப்படியாக இப்ப 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கு பிறகு இன்னும் படிப்படியாக உயர்ந்து உயர்கல்வி நோக்கின பாடத்திட்டத்திற்கு ஏற்ற வகையில் பாடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு, சோதனைகள் இருக்கு. இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி 12ஆம் வகுப்புக்கு மட்டும் தேர்வு கிடையாது. இங்க 10, 11, 12 இங்க 9ஆம் வகுப்பு, ஆமா 3 ஆண்டுகள் மொத்தமா. அந்த 3 ஆண்டுகளுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை தான் நீங்க கல்லூரிக்கு எடுத்துட்டு போக முடியும். தனியான சோதனை தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படி பெருசா கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் நாடுகள்ல இல்ல. சில பல்கலைக்கழகங்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா அது அந்தந்த பல்கலைக்கழகங்கள் அது மிக மிக குறுகிய எண்ணிக்கை. நாட்டின் கல்வித்துறையின் அடிப்படையில் சில தேர்வு முறை இந்த நீட் போன்ற தேர்வுகள் எல்லாம் கிடையாது. தகுதி தேர்வுகள், சோதனை தேர்வு எல்லாம் கிடையாது. பள்ளிக்கூட பாடமுறைகள் எத்தனை மதிப்பெண் எடுக்கிறாங்க அதை கூட்டு எண்ணிக்கை எப்படி. நார்வே நாட்டுடைய சிறப்பு என்னவென்றால் நீங்கள் தமிழ் மொழி கல்விக்கான மதிப்பெண்ணையும் நீங்க மருத்துவ கல்லூரி அல்லது பொறியியல் கல்லூரிக்கான அந்த மதிப்பீட்டு தொகையில் உள்ளடக்க முடியும். இந்த 3 ஆண்டுகள் இயற்பியல், வேதியியல், கணக்கு, உயிரியல் போல தமிழ் மொழிக்கும் அவரவர் தாய்மொழிக்கு இருக்கு. முதல்ல நாங்க 2008 வரும்போது 6 மொழிக்கு தான், சர்வதேச மொழிக்கு தான் இந்த அங்கீகாரம் இருந்தது. அதில் ஒன்று தமிழாக இருந்தது. இப்பொழுது நிறைய தாய்மொழி கல்வி மதிப்பெண் அடிப்படையில் இணைத்து இருக்கிறார்கள். ஆனாலும் இப்ப நம்ம தமிழ் குழந்தைகளை பொறுத்தவரையில் தமிழ் மொழியில் எடுக்கும் மதிப்பெண் மருத்துவக் கல்லூரி நுழைவுக்கு எடுத்துட்டு போலாம். அதே போல 3ஆம் ஆண்டு அந்த பள்ளி உயர் வகுப்பின் 3ஆம் ஆண்டு, மேல்நிலை வகுப்பின் 3ஆம் ஆண்டுல ஒரு ஆப்ஷன், ஒரு விதிமுறை என்னவென்றால் ஒருவேளை இயற்பியல் அந்த 3ஆம் வகுப்பின் அந்த 3ஆம் ஆண்டின் இயற்பியல், வேதியியல் அல்லது கணக்கு இதில் மதிப்பெண் எங்காவது குறைந்திருந்தால் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த இயற்பியல் மதிப்பெண்ணை எடுத்து விட்டு தமிழில் ஒருவேளை அதிகமாக இருந்தால் அந்த மதிப்பெண் எடுத்துக்கலாம். வெறும் கூட்டு எண்ணிக்கையில் மட்டும் இல்ல, நீங்க அறிவியலுக்கு மாற்றாக தாய்மொழி கல்வியும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இது நார்வே நடைமுறை. அந்த அளவுக்கு இங்க வந்து சாத்தியங்கள் இருக்கு. அப்ப தாய்மொழி கல்வியை அவர்கள் வெறும் படிப்புக்காக மட்டும் கொடுக்கல, அந்த தாய்மொழி கல்விக்கான அங்கீகாரத்தை அந்த மதிப்பெண் அடிப்படையிலும் கொடுக்குறாங்க. நீங்க உயர்கல்வி கல்லூரிக்கு போனோம்னா கூட தாய்மொழி கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும், அதற்காக தான் இந்த மதிப்பெண் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் பெரும்பாலுமான நடைமுறை இங்க நார்டிக் நாடுகள்ல. நன்றி தோழர். எங்கள்கிட்ட வந்து குழந்தைநேய பள்ளிகள் கூட்டமைப்புல தமிழாசன் ஐயா இருக்காங்க. தமிழாசன் ஐயா இந்த கேள்வி பதில் பகுதியை ஒருங்கிணைப்பார். ஐயா வாங்க. தமிழாசன் ஐயா. என்னங்கய்யா திடீர்னு போத்து விட்டுட்டீங்க? ஆமா ஆமா வாங்க ஐயா. சமத்துவ கல்வியில தொடர்ந்து ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தாரு விஜயசோகன். அப்போதைக்கு அவரோட கட்டுரைகளை திருத்துற வேலை எனக்கு இருந்தது. பிழைகள் பார்க்கறது தான், மற்றபடி கருத்தியல் சார்ந்த எதை திருத்தமும் கிடையாது. அந்த நெருக்கம். அதற்கு பிறகு தமிழகத்துல தாய்மொழி கல்வி பற்றிய ஒரு பன்னாட்டு கருத்தரங்க உண்டாக்கணும்ன்ற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு தாய் தமிழ் பள்ளியை சேர்ந்த பல பேரும் ஒன்றிணைந்து இந்த செயலை முன்னெடுத்து போயிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த வேலைகள் தொடருது. அது சார்ந்து இருக்கக்கூடிய வெற்றிச்செழியன் அவங்க எல்லாமும் இன்னைக்கு குழுவுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த உரையாடலுக்குள்ள மகிழ்ச்சி. மறுபடியும் இன்னொரு கூடலா நான் இதை பாக்குறேன். நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க. எனக்கும் நிறைய கேள்விகள் உள்ளுக்குள்ளார வந்து போய்கிட்டு இருந்தது. நண்பர்கள் ஒவ்வொருத்தரா தங்களுடைய கேள்விகளை சொல்ல நாம அவர்கிட்ட இருந்து விடைகளை பெறலாம்னு நினைக்கிறேன்.
கேள்விகள் இல்லையா? பிரகாஷ் ராஜா கேட்டிருக்காங்க, கேளுங்க. ஐயா நீங்க எங்கேயா இருக்கீங்க இப்போ? ஸ்வீடன் நாட்டுல சால்மர்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில ஆராய்ச்சியாளராக இருக்கீங்க. நன்றியா, நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், அதனால கேட்டேன். சுகன்யான்றவங்க கை உயர்த்திருக்காங்க, கேள்விக்காக உயர்த்துறாங்களா? வணக்கம் சார், நான் சுகன்யா. சார், இப்போ நம்ம தாய்மொழி கல்வியில கல்வி கொடுக்குறோம், அது வந்து எனக்கு ரொம்ப ஏற்புடையதுதான். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ நம்ம கொடுக்குற கல்வியை தவிர்த்து பிள்ளைங்களுக்கு வந்து சில விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகுதாங்க. அதெல்லாம் இன்டர்நெட்ல அவங்க தேடணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வந்து டிராபேக் ஆகுது, தமிழ்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இல்லைங்க, நம்ம இப்ப தாய்மொழி கல்வி கொடுக்கணும்னு ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய நடைமுறையில இது ஒன்னாதான் நான் பாக்குறேன். ஏற்கனவே நிறைய முதல்ல இருந்ததை விட இப்ப நிறைய அறிவியல் கட்டுரைகள் தமிழ் வழியில நிறைய இருக்குங்க. இன்டர்நெட்லயே அறிவியல் சார்ந்த அனிமேஷன்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்ப நடத்துறாங்க. அறிவியல் சார்ந்த கதைகளை வந்து யூடியூப்ல இப்ப நிறைய நீங்க பார்க்கலாம். புத்தகங்கள் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, அனிமேஷன்ஸ்ல இருக்கு, இணைய வழி செய்திகளாக இருக்கு. நானே கூட இப்ப கடந்த ஒரு ஆண்டுகளாக இந்த பெரிய முயற்சி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய அது ஒன்றும் கை கூடல. இந்த அறிவியல் கட்டுரைகள் கதைகளை தாங்கி குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் தமிழ் மொழிப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் தொடர்ச்சியா கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி இருக்குங்க, கனவு இருக்கு. இது எல்லாம் நம்ம செய்து முடிக்கும் பொழுதுதான் நீங்க நம்ம நினைக்கிற அந்த தாய்மொழி கல்வி சார்ந்த ஒரு அரசு திட்டமாக மாற்றுவதற்கு உரிய காலம் உருவாகும். அதற்கு முன்பாக இந்த தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்கள் கூட நிறைய மொழிபெயர்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப நான் சைனால ஒரு 2 ஆண்டுகள் இருந்த ஒரே ஒரு ஆங்கில புத்தகம் கூட பார்க்கல. இந்த ஆண்டு வரக்கூடிய மிக 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 அதிநவீன தொழில்நுட்ப கருத்துக்களை கொண்ட புத்தகமா இருந்தாலும் அந்த புத்தகங்கள் வெளிவரும் போதே எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுரும். அது இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்ப உலகத்துல இதெல்லாம் மிக எளிமையான விஷயம். சீன மொழியில அந்த புத்தகங்கள் வரும்போதே சீன மொழியில தான் வரும், ஆங்கில மொழியிலேயே வராது. நார்வே நாட்டிலேயே நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை நார்வே நாட்டில் ஆங்கில மொழி புத்தகம் தான் இருக்குன்னா கூட அந்த கல்லூரிகள்ல பல்கலைக்கழக வகுப்புல எடுக்கக்கூடிய பேராசிரியர் ஆங்கில வழியில எடுக்க மாட்டார், நார்வேஜன் மொழியில தான் எடுப்பார். அதான் அடிப்படை உரிமை. அப்படி ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பேராசிரியர் தான் அந்த பாடத்தை எடுக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட, ஆனால் தேர்வு எழுதும் உரிமை வந்து நார்வேஜன் மொழியில தான் இருக்கு, ஸ்வீடன் நாட்டுல ஸ்வீடிஷ் மொழியில தான் இருக்கு. இப்படிதான் இந்த உலக நாடுகளுடைய நடைமுறைகளே இருக்கு. அப்ப அதுக்கேற்ற வகையில் நம்ம ஒவ்வொருவருமே தயாராகணும். இப்ப நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நிறைய அறிவியல் கட்டுரைகள், அறிவியல் செய்திகள் உள்ளடக்கிய சேனல்ஸ் வர தொடங்கிடுச்சு. ஒரு பக்கம் நிறைய கட்டுரைகள் இருக்கு. இப்ப நாங்க அறிவியலாளர்கள் குழுன்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், தமிழர்கள் ஆனால் அறிவியல் துறை பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் இணைந்து கூட இந்த வேதியியல் தொழில்நுட்ப வார்த்தைகளை தமிழ் படுத்துவதற்கான விவாதம் ஒண்ணு நடத்திக்கிட்டே இருக்கும். இப்ப பீரியாடிக் டேபிள் பத்தி இப்பதான் அந்த 118 எலிமெண்ட்ஸ்க்கும் தமிழ்ல எப்படி சொல்லலாம், அது இப்ப அந்த எலிமெண்ட்ஸ் வந்து காம்பவுண்டா இருக்கும் போது தமிழ் படுத்தும் போது என்னென்ன சிக்கல்கள் வரும்னு விவாதிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு பக்கம் இன்னொரு வேலைகள் போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்ப அந்த கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன், இந்த மொழிபெயர்ப்பு துறை வந்து மிக வீரியமா இயங்கிட்டு இருக்கு. இந்த மொழிபெயர்ப்பு துறையின் ஊடாக நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலையும் மொழிபெயர்க்க முடியும். ஆங்கில கட்டுரைகளாகவே இருந்தாலுமே ஒருவேளை இப்ப தமிழுக்கு சில இடைஞ்சல்கள் இருக்கு, அந்த மொழிபெயர்ப்பு என்பது முழுமையாக இல்லை, அது எல்லா பெரும்பான்மையான மொழிகளுக்கு இருக்கு. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் வளர வளர இன்னும் சிறிது ஆண்டுகள்ல நீங்க தாய்மொழி கல்வியில தான் இந்த கட்டுரை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது எந்த நாட்டு மொழியில இருந்தாலும் நீங்க கூகுள்ல வச்சுக்கிட்டு நீங்க கூகுள் குரோம்லயோ இல்லது இணைய வழியில நீங்க தமிழ் வழியில படிக்க முடியுன்ற சூழல் தொழில்நுட்பம் பார்த்துக்கும், அல்லது தொழில்நுட்பவாதிகள் பார்த்துருவாங்க. அந்த கேப் வந்து மிக சீக்கிரமா அது வந்து நிறைவு செய்யப்பட்டுரும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். அம்மாவுக்கு கூடுதலா ஒரு செய்தி என்னன்னா, அவங்க சொல்ற இந்த தனிம வரிசை அட்டவணை பல காலமா இங்க இருக்கு தமிழகத்துல, அது பரவலா இல்ல. அருளியோட அந்த பட்டியலை நான் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தேன், மோனோல நண்பர் ஒருத்தர் பகிர்ந்தாரு. நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, நம்முடைய நூல்கள்லயோ சரி இல்ல நூல் உருவாக்கத்திலயோ சரி, இப்ப பாடநூல்கள் உருவாக்கப்படும் பொழுது அறிவியல் பாடநூல்கள் ஆங்கில வழியில எழுதப்பட்டுட்டு அப்புறம் தமிழ் வழியில தமிழ் படுத்தது. ஆமா, இந்த அடிப்படை கோளாறு ஒண்ணு. 2வது, நமக்கு கொள்கை அளவுல மிகப்பெரிய உறுதி இல்லை. நம்மோட பேச்சிலையோ இல்ல எழுத்துலையோ தமிழ் தனித்து இருக்கணும் அப்படின்ற சிந்தனை வலிமை குறைவு. அது காரணமாகவும் நாம கொஞ்சம் மெத்தனம் காட்டுறோம் அதுல, அதனாலயும் அப்படி ஆகிறது ஏற்படுது. அப்புறம் நாம இது சார்ந்த நூல்களை பெருசா போய் தேடி வாங்குறதுக்கான இடத்துல இல்லை, ஏன்னா அதற்கான தேவை இல்லைன்னு கருதுறோம்.
அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இல்லைன்னா அந்த நூல்கள் நிறைய விற்பனைக்கு இருக்கும், பரவலா புழங்கும். அதனால கைக்கு கிடைக்கிற தூரத்துல இருக்கும், வாங்கி பயன்படுத்துவோம், குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திடுவோம். குழந்தைகளுக்கான கலைக்களஞ்சியம் ஒண்ணு பெரியசாமி தோரன் போட்டிருந்தார். அதுல ஏராளமான அறிவியல் செய்திகள் நிரம்பி கிடக்குது. அதெல்லாம் மறுபதிப்புக்கு வரல. அப்புறம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பள்ளிகள்ல அந்த நூல்கள் மக்கி மண்ணா போச்சு. பள்ளி நூலகங்கள் இந்த கண்ணோட்டத்துல மறு உருவாக்கம், சீரமைப்பு செய்யப்படல. இதெல்லாமும் இதன் பின்னணியில வேறு சில காரணங்களா இருக்கு. நன்றிங்க. அதே போல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப நீங்க நவீன தொழில்நுட்ப விஷயங்களை தமிழ் படுத்த முடியாதுன்ற ஒரு சிந்தனை ஒரு மேலோட்டமா இருக்கு. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்க முனைவர் பட்ட ஆய்வினை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த அப்ஸ்ட்ராக்ட், உங்களுடைய ஆய்வு சுருக்கத்தை நீங்க சமர்ப்பிக்கிறது தமிழ்ல சமர்ப்பிக்கணும். ஒரு நடைமுறை இருக்கு இன்னை வரலும், அட்லீஸ்ட் இன்று வரையில் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. எனக்கு மற்ற மாநில பல்கலைக்கழகங்கள் தேடி பார்த்த நண்பர்கள்ட்ட கேட்டேன். எல்லா பல்கலைக்கழகத்திலும் அப்படி நடைமுறை இருப்பது போல தெரியல. ஆனால் நீங்க எழுதுனா தடுப்பதற்கு யாரும் இல்லை, எழுதலாம், சட்டப்படி எழுத முடியும். மாநில பல்கலைக்கழகங்கள்ல அந்தந்த மொழியிலேயே கூட ஆய்வு கட்டுரைகள் அல்லது குறைந்தது ஆய்வு சுருக்கத்தை வைக்க முடியும். அதான் நடைமுறை. ஆனால் கட்டாயம் என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கு. நீங்க அது நவீன தொழில்நுட்பம், பொறியியல் ஆகட்டும், அறிவியல் ஆகட்டும், அல்லது நானோ டெக்னாலஜி ஆகட்டும், நீங்க எதில் முனைவற்பட்ட ஆய்வு நீங்க சமர்ப்பிக்கனாலும் ஒரு ஆய்வு சுருக்கம் தமிழில் வைக்க வேண்டும் என்பது ஒரு பக்க அளவில் குறைந்தது இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். ஐயா, அதாவது இந்த தாய்மொழி கல்வியினுடைய தேவை, அதாவது அதுக்கான நெசசிட்டி, உங்களோட அறிமுகம் சின்னதா சொல்லிட்டு நீங்க கேள்வியை கேட்டா வசதியா இருக்கும். கரெக்ட். என் பேர் அருள்ங்க ஐயா. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன், சென்னையில இருக்கேன். அதாவது இந்த தாய்மொழி நான் வந்து லேட்டா தான் அட்டன் பண்ணேன், அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்விக்கான பதில் நீங்க ஏற்கனவே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த தாய்மொழி கல்விக்கான தேவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்கும் அந்த எஃபெக்டிவ்னஸ், அந்த கல்வி எஃபெக்டிவ்னஸ் வந்து நல்லா இருக்கும்ன்றதான் அதோட நீடா இல்ல என்னங்க அது? அடிப்படையில அதுதாங்க. அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் கூட இந்த எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட வடிவம் என்பது, நீங்க தாய்மொழி வழியாக கற்கும் பொழுது பல மொழிகள் கற்பதற்கான அடிப்படை அறிவு ஒண்ணு கிடைக்குதுன்றது ஒண்ணு. நீங்க ஒரு தாய்மொழி வழி இல்ல எந்த நீங்க ஒரு கணிதம் அல்லது அறிவியலை கூட ஒரு முழுமையாக ஒரு மொழியில் கற்க வேண்டும் என்றால் அந்த மொழியை குறைந்தது 5 அல்லது 7 ஆண்டுகள் மொழியாக படிச்சிருக்க வேணும்ன்றது ஒரு அறிவியல் அடிப்படையிலான ஒரு கோட்பாடு. அதற்கு அப்பாற்பட்டு ஏன் வந்து இது மொழியியல் மனித உரிமை அடிப்படையில் இவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள், அது ஒரு சட்ட வடிவமா இருக்குன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஐரோப்பிய ஒன்றியமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஈவன் ஐநா அவைகள் கூட அதை மொழியியல் அடிப்படை மனித உரிமை என்ற சட்டத்திற்குள் ஏன் வச்சிருக்காங்கன்னா, அந்த ஒரு குழந்தை தாய்மொழியில் படிக்கும் பொழுதுதான் தன் இனம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, தன் சமூகம் சார்ந்த அறிவை அது பெறுன்றதுதான் முக்கியம். அது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், நான் கிட்டத்தட்ட என்னுடைய புத்தகத்துல ஒரு கட்டுரையாகவே அதை எழுதியிருக்கேன். தாய்மொழி வழி கல்வியும் அரசியல் உரிமையும்ன்ற ஒரு கட்டுரை இருக்கு. நீங்க இதுவரையிலும் பேசுனது ஒண்ணு அறிவியல் கோட்பாடு, இன்னொன்னு கல்வியியல் கோட்பாடு, இன்னொன்று மூன்றாவது அரசியல் கோட்பாட்டு அடிப்படையிலும் தாய்மொழி கல்வியை நிலைத்து வைத்திருக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு மொழியை இழந்துட்டீங்கன்னா நீங்க அடிமையாகிறதுக்கு உங்களுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறை மிக விரைவாக பிற மொழியினருக்கு, பிற ஆட்சியாளருக்கு அடிமையாவதற்கான ஒரு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப ஒரு அரசியல் இறையாண்மை, ஒரு நிலம் எப்பொழுது இழக்குதோ அப்பதான் நீங்க மொழியை இழப்பீங்க, அப்பதான் கல்வியை இழந்திருப்பீங்க. அதனாலதான் இதை ஒரு லிங்குஸ்டிக் ஜெனோசைட், மொழியியல் இனப்படுகொலைன்னு சில கல்வியாளர்கள் இதை வரையறுக்கிறாங்க. வெறும் மொழி மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு தொடர்பானது மட்டும் இல்ல, இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் வலையும் இருக்கின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி. என்னோட புத்தகத்துல இன்னும் விரிவா எழுதியிருக்கேங்க, அந்த அமேசான் கிண்டல்ல இருக்கு, நீங்க செஞ்சு படிங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஜாகிர் ஹுசைன் கை உயர்த்திருக்கீங்க. நன்றி சார். நன்றி. என்னோட பேர் ஜாகிர் ஹுசைன், நான் கரூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு 2-3 கேள்வி இருக்கு சார், ஒரு கேள்வியே கேட்கிறேன். முதல் கேள்வி வந்து தாய்மொழி கல்வி, தாய்மொழி அப்படிங்கிறது அந்த டெபினிஷனே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட எடுத்து என்னோட அம்மாவுக்கு வந்து 3 மொழி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட தாய்மொழி வந்து இதுவா இருக்கும், அது ஒண்ணு. ஏன்னா என்னோட சூழ்நிலை வந்து என்னோட மொழியா இல்ல என்னோட தாய் பேசுறது வந்து என்னோட மொழியா, அது இதுல வந்து எனக்கு கிளாரிட்டி அவ்வளவா இல்ல. அதனால வந்து இந்த கிளாரிட்டி வந்து நச்சுன்னு வந்து கொடுங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா,
தாய்மொழி இது சொல்லிடுறேன் இந்த கேள்விக்கான விடை சொல்லிடுறேன். இப்ப நவீன இப்ப ஒரு கல்வியல் சார்ந்து எப்படி பாக்குறாங்கன்னா, தாய்மொழி கல்வின்ற டெபினிஷனோட இப்பெல்லாம் பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க, முதன்மை மொழி. இப்ப கல்வியியல் கோட்பாட்டுல டெபினிஷன் இப்படி மாத்திருக்காங்க. காரணம், நீங்க ஒரு சமூகத்தோட தொடர்புடைய மொழியை எது பேசுறீங்களோ குறைந்தபட்சம், இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னா அவருடைய தாய்மொழியோட தான் வராரு. அப்ப அவருக்கு வந்து அடிப்படை தெலுங்கு மொழியில தான் கல்வி கொடுக்கணும். அப்ப இன்னொன்று, இப்ப பல மொழிகள் பேசும் ஒரு சூழல் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நிலவிடுது பல தலைமுறைகளாக. அப்படி இருக்கும் பொழுது தாய்மொழி கல்வின்னு ஒரு குழந்தைய நீங்க வந்து இதுதான் கல்வின்னு வரையறுக்க முடியாது, தாய்மொழின்னு வரையறுக்க முடியாத சூழலில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அடிப்படையில நீங்க தாய்மொழி கல்வியை வரையறுக்கலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்பது சமூகத்தின் முதன்மையான மொழி. நீங்கள் எந்த சமூகத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கோ, உங்க குடும்பம் வந்து எந்த சமூகத்தில் உறவாடுகிறதோ, இப்ப உங்க குடும்பம் வந்து தொடர்ச்சியாக இடம் பெயருதுன்னா அது வேற கணக்கு. ஆனால் எந்த சமூகத்தோடு உறவாடுகிறதோ அந்த சமூகத்தில், அதுவும் குறிப்பாக இந்த குடும்பத்தில் இதுதான் தாய்மொழி என்று வரையறுக்கப்பட முடியாத ஒரு நெருக்கடி இருக்கும் என்றால் முதன்மை மொழி என்ற அடிப்படையில தாய்மொழி கல்வியா வரையறுக்கலான்றது ஒரு இயல்பான நடைமுறையா இருக்கு. அப்ப அது வந்து பர்சனலைஸ்டா தான் போகும், ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசினா. அடுத்த கேள்வி கேளுங்க. சரி, நன்றி சார். அண்ட் ரெண்டாவது கேள்வி வந்து இப்ப தாய்மொழி கல்வியிலேயே வந்து 12வது வரைக்கும் மாணவன் படிச்சிருக்கான். அவன் ஈவன் உலக அளவிலேயே எடுத்துக்கலாம், தமிழ்நாடு மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரி படிச்சுட்டு போகும்போது வந்து உயர்கல்விக்கு வந்து போகும்போது வேற ஒரு மொழியில வந்து அவன் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, இந்த இடத்துக்கு நடுவுல வந்து அவன் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டால் வேறு மொழியில வந்து அவன் படிக்க வேண்டிய அந்த கண்டென்ட் இருந்தா கூட வந்து அவனால வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை அவன் செய்து கொண்டால், இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் தமிழ் எடுத்துக்கிட்டே சொல்றேன், பட் இது உலக அளவில் ஜெனரலைஸ்டா எனக்கு பதில். தமிழ் மீடியம் நீங்க கேள்வி நல்ல கேள்வி, புரிஞ்சது. அதனாலதான் நான் இப்ப இந்த புதிய நடைமுறை பத்தி சொன்னேன், மதர் டங் பேஸ்டு மல்டிலிங்குவல் லாங்குவேஜ். இப்ப பின்லாந்துலயே ஆகட்டும், நார்வேலே ஆகட்டும், இங்க என்ன செய்யறாங்கன்னா, தாய்மொழி கல்வி என்பது பல்கலைக்கழகம் வரையில அவங்கவுங்க தாய்மொழியில தான் இருக்கு. இப்ப நார்வேல நார்வேஜியன் மட்டும் தான் இருக்குன்னு இப்போ. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு 2வது மொழியாக நீங்க தேர்ந்தெடுப்பதற்கு ஆங்கிலத்தை முதல்ல எடுக்கிறாங்க. அப்புறம் 3வது மொழியாக தேர்ந்தெடுப்பதற்கு கிட்டத்தட்ட இப்ப மல்டிலிங்குவல் பெஸ்ட் எஜுகேஷன்றது ஒரு நவீன நடைமுறை, பைலிங்குவல் எஜுகேஷன்றது ஒரு நடைமுறை, உங்கள் தாய்மொழி கூடுதலாக ஒரு மொழி. சில நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா மல்டிலிங்குவல் பெஸ்ட் எஜுகேஷனா மாத்துறாங்க. கல்வி என்பது நீங்க அறிவியல் பாடம், கணக்கு பாடம், இல்ல உங்களுடைய பெரும்பான்மையான மற்ற பாடத்தின் கல்வி என்பது தாய்மொழி கல்வி. அது இல்லாமல் மொழிகளாக 2வதாக ஒரு சர்வதேச மொழி ஆங்கிலம் எடுத்துக்கலாம். 3வதாக இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை என்ன செய்யறாங்கன்னா, 3வதாக இப்ப ஜெர்மன் மொழியோ, ஸ்பானிஷ் மொழியோ, பிரெஞ்சு மொழியோ, அல்லது இவன் நார்வேல நான் சொன்ன மாதிரி அந்த 6 மொழியில வந்து தமிழும் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அது வந்து அந்த 3ஆம் மொழி அடிப்படையில தான் எடுத்துக்கிறாங்க. சில நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஜெர்மன்ல சில மாகாணங்கள், இப்ப ஆஸ்திரேலியா ஆகட்டும், கனடா ஆகட்டும், அமெரிக்கால சில மாகாணங்கள் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா 2வது மொழிக்கான அங்கீகாரமாகவே தமிழை கொடுக்குறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கால வந்து ஆங்கிலம் என்பது முதல் மொழி வந்துருச்சு. ஏற்கனவே தாய்மொழி அந்த நாட்டுடைய மொழி முதன்மையான மொழியும் ஆங்கிலம் வந்துருச்சு. இப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு 2வது மொழியாக ஒண்ணு எடுக்கணும்ன்றது கட்டாயமா இருக்கு. ஏதாவது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு சரி, அமெரிக்கால இருக்கவங்களுக்கு சரி, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு கூட சரி. அப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, 2வது மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மொழியே நாங்க 2வது பாடமா படிக்கலாம் அப்படின்னு நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப நம்ம குழந்தைகள் கூட தமிழ் வழியிலேயே படிச்சுட்டு வரவங்களுக்கு ஆங்கிலம் என்பது மொழி பாடமாக குறைந்தது ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள் கூட இருக்கட்டும், ஆங்கிலத்தை முழுமையாக கற்கணும். இப்ப ஆங்கில வழிக்கல்வியில் படிக்கும் தனியார் பள்ளி மாணவன் ஆங்கிலத்தில் சிறந்து விளங்குறான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. 12 ஆண்டுகளும் எல்லா வகுப்புகளும் எல்லா பாடத்திட்டங்களும் ஆங்கிலத்திலே படிச்சு வரவனால பிரிட்டிஷ்கார மாதிரி ஆங்கிலம் பேச முடியாது. அல்லது ஆங்கிலத்தில் சிறந்து விளங்கும் ஒரு சராசரி ஆங்கில ஆசிரியர் அளவுக்கு கூட அந்த மாணவனால பேச முடியாது. அதான் உண்மை. அப்ப நீங்க 12 வருடம் 12x7 பாடம்னா கூட இத்தனை வருடம் படிச்சு நான் அந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியாது. எந்த மொழியும் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை வந்து உங்களுடைய வேர் என்பது தாய்மொழி வழியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த மொழியாக படித்தாலும் இவ்வளவுதான் அறிவு இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒருவேளை மொழியை சரியாக மொழியாக படித்தால் இன்னும் கூட கூடுதல் அறிவு இருக்கலாம். அப்ப நீங்க ஆங்கிலத்தை மொழியாக படித்து கூட நிச்சயமாக நீங்க உயர்கல்வியை எதிர்கொள்ள முடியும். 90கள் வரையில அதான நடந்தது. இப்ப 60கள் இன்னும் சொல்ல போனா 20கள் 30கள் இருந்தே கூட நிறைய
அறிவியல் புத்தகங்கள் தமிழ் வழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு 60களுக்கு பிறகு, குறிப்பாக திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த 5 ஆண்டுகள்ல அறிவியல் துறை சார்ந்த உயர்கல்வி சார்ந்த பல புத்தகங்கள் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தன. அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சுன்னு வைப்போம். ஆனால் 90கள் 2000 வரையில கூட, ஏன் இன்னைக்கு கூட பல அரசு பள்ளிகள்ல வெறும் தமிழ் வழியில 12 ஆண்டுகளும் படிச்சுட்டு வரவன் இன்னைக்கும் பொறியியலுக்கு போறான், பொறியியல் கல்லூரியில சேர்றான், உயர்ந்த பொறியியல் கல்லூரியில சேர்றான், மருத்துவக் கல்லூரியில சேர்றான். நீட்டுக்கு அப்புறம் மருத்துவக் கல்லூரி தடைப்பட்டிருக்குன்னு வைப்போம். ஆனால் இன்று வரையில தமிழ் வழியில் படித்து வருபவர்கள் வெற்றியாளர்களாக தான் இருக்காங்க. மொழியினால் யாரும் வெற்றி பெறாமல் இல்லை. பெற்றோர்ல இருக்கும் பதற்றம், இன்னொன்னு நம்ம அடிப்படை உளவியல் ஒரு நமக்கே ஒரு பதற்றம் இருக்கும். ஐயோ இதை படிக்காம விட்டா நமக்கு கிடைக்காம போயிடும் போன்ற ஒரு பதற்றத்தின் விளைவில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் வழியில் படித்தவன் தோற்றான் என்பதற்கு இதுவரையில எங்க ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தை சரியாகவும் படிக்கணும், மொழியாகவாது படிக்கணும். அப்ப படிக்கும் பொழுது பல்கலைக்கழக வகுப்புகளை எளிதாக எதிர்கொள்ள முடியும் நான் நம்புறேன். இதே கேள்விதான். பட் பயிற்றுவிக்கும் மொழியே வந்து தாய்மொழியில இல்லாம இருக்கும். ஒரு துறை சார்ந்து நான் படிக்கிறேன், மேத்தமெட்டிக்ஸ் எடுங்க, வேற ஏதாவது பிசிக்ஸ் எடுத்துங்க. பிசிக்ஸ் வந்து நான் 12th வரைக்குமே வந்து தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருக்கேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா வந்து உயர் படிப்புல வந்து பிசிக்ஸ் வந்து இந்த பயிற்றுவிக்கும் மொழி வந்து வேற ஏதோ ஒரு மொழி, ஆங்கிலம் இருக்கலாம், இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு, என்னோட தாய்மொழி கிடையாது, நான் படிச்சுட்டு வந்த மொழி கிடையாது. இந்த மாதிரி மொழி இருக்கும்போது எனக்கு பட் ஆங்கிலமா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, நான் 12th வரைக்கும் அந்த ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற துறை சார்ந்த இதை வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியும். ஆனா ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை வந்து நான் செய்து இல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இன்னொரு பரிணாமத்துல சொல்றேன். வைப்போமே, முழுக்க நீங்க 12ஆம் வகுப்புல ஆங்கிலத்துல இயற்பியல் படிச்சுட்டு வந்துடுறாருன்னு வைப்போம். ஒருத்தர் இயற்பியல் சார்ந்து மட்டும் சிந்திப்போம், அல்லது வேற ஒரு அறிவியல் தொழில்நுட்பம்னு வச்சுக்கோமே. வெறும் இயற்பியல் வேதியியல்னு எடுத்துக்கிட்டா கூட, நீங்க கல்லூரி ஆண்டுகள்ல படிக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி 5 ஆண்டுகள்ல எல்லா தொழில்நுட்ப வார்த்தையில் நீங்க படிச்சது எல்லாமே இங்க வரப்போறது இல்லை. புதிய தொழில்நுட்ப வார்த்தைகள் தான் நிறைய படிக்க போறீங்க. ஆங்கிலத்திலேயே படிச்சு வந்திருந்தாலும் மீண்டும் ஆங்கிலத்திலேயே படிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் நீங்க புதுசா தான் கத்துக்க போறீங்க இல்லைங்களா? புதுசா கத்துக்கும் போது நீங்க எப்படி உணர்றீங்களோ அதே போலதான் இது மனித இயல்பு. நீங்க புது பாடங்களை, இப்ப நான் நேனோ தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கிறேன், இல்ல இப்ப மெட்டீரியல் சயின்ஸ்ல புதிய விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கிறேன்னா எனக்கு இன்னைக்கும் புதிய வார்த்தைகள் வச்சுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இத்தனை ஆண்டுகள் முனைவர் பட்டெல்லாம் பெற்றுட்டேன்றதுக்காக எல்லா அறிவையும் நான் பெற்றுட்டு இங்க வரல. இன்னைக்கும் நான் புதிய தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு தமிழ்ல விளக்கம் தேடுறேன், ஆங்கிலத்துல விளக்கம் தேடுறேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஒரு கட்டுரை படிச்சா அதுல 4 புதிய தொழில்நுட்ப வார்த்தைகள் இன்னைக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்கேன். அது இயல்பு, நீங்க படிச்சுதான் ஆகணும். புதுசா படிக்கும் போது புதிய வார்த்தைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை வந்து நான் பெரிய பிரச்சனையா பார்க்கல. இன்னும் சொல்ல போனா நிறைய இப்ப சைனாவில் நிறைய உதாரணம் இருக்கு. என்னுடைய மாணவர்கள் யாருக்குமே ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை தெரியாது. இந்த மாலிப்டினம்ன்ற வார்த்தைக்கு கூட அவங்களுக்கு ஆங்கிலத்துல தெரியாது. எனக்கு எம்மோன்னு எழுதிதான் காட்டுவாங்க. இந்த சாம்பிள் இருக்கா, இது இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஆனா அவன் வந்து என்னை விட அறிவுல சிறந்தவனாவும் இருந்தான். தொழில்நுட்ப வார்த்தைகள்ன்றது எல்லா காலத்திலயும் நீங்க புதுசா படிக்கிறதா. தேங்க்யூ சார். அதான் சொல்வளம், இப்போ நான் ஒரு துறைக்கு போனேன்னா அந்த துறை சார்ந்த சொல்வளங்களை வந்து நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதிகரிச்சுதான் வேணும். நீங்க அது இந்த மொழியில படிக்கிறதுனால குறைஞ்சிரும், இந்த மொழியில படிக்கிறதுனால தெரியாம போயிடல. நீங்க எந்த மொழியில படிச்சாலும் தொழில்நுட்ப வார்த்தைகள் நீங்க புதுசா தான் கத்துக்குவீங்கன்றதான் என்னுடைய அனுபவம். ஓகே, தேங்க்யூ.